அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, ஸ்ரீதேவிகளே, சிறந்தவர்களே, ஈதுல் அல்ஹா ஹஜ்ஜு பெருநாளுடைய தினம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுக்கு மிக 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 விருப்பமான தினம்தான் ஹஜ்ஜு பெருநாளுடைய தினம். ஏனென்றால் அல்லாஹுக்காக வேண்டி அதிகமான அடியார்கள் அந்த தினத்தில் தான் குர்பான் செய்வாங்க. குர்பானுடைய பிராணிகள் ஒட்டகம், மாடு, ஆடு. ஒட்டகமாக இருந்தால் 5 வருஷம் பூர்த்தியாக இருக்கணும், மாடாக இருந்தால் 2 வருஷம் பூர்த்தியாக இருக்கணும், ஆடாக இருந்தால் 1 வருஷம் பூர்த்தியாக இருக்கணும், செம்பரி ஆடாக இருந்தால் 6 மாதங்கள் பூர்த்தியாக இருக்கணும். அதே போன்று அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் கொடுக்கக்கூடிய பிராணி அது ஆடாக இருக்கலாம், மாடாக இருக்கலாம். நோயுள்ளதை கொடுக்கலாம். காதுகள் கால்கள் வெட்டப்பட்டிருப்பதை கொடுக்க முடியாது, துண்டிக்கப்பட்டிருப்பதை கொடுக்க முடியாது. அதே போன்று குஷ்ட நோய் வந்திருக்கக்கூடிய ஆடு மாட்டை கொடுக்கலாம். மெலிந்த எலும்பும் தோலுமுடைய ஆடு மாட்டை கொடுக்கலாம். நல்லா கொளுத்ததை தான் கொடுக்கணும். அப்போ அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த குர்பான் கொடுக்கக்கூடியவங்க இந்த குர்பானை 4 பங்காக பிரிக்கணும். ஒரு பங்கு அவங்களுக்கு, யார் குர்பானை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு. இன்னொரு பங்கு அவங்களோட உறவுகளுக்கு, குடும்ப உறவுகளுக்கு. மற்ற 2 பங்கையும் உங்களோட ரோட்லிக்கிய மக்கள், அல்லசல் மக்களுக்கு, ஏழைகளுக்கு கட்டாயம் கொடுக்கணும். எத்தனையோ பேர்கள் குர்பானை கொடுக்குறாங்க. சிலவங்க தெம்மட்டு கொடையில் அறுத்து போட்டு தெஹி விலை வைத்து பங்குடுறாங்க. இது சரி வராது. முதல்ல அவங்களோட அல்லசலை பார்க்கணும். முன்னு கூட தட்டி கேட்கணும், சைடு கூட தட்டி கேட்கணும், இறைச்சி கிடைச்சான்னு கேட்கணும். கட்டாயம் அவங்களுக்கு கொடுக்கணும். அப்போ தான் அவங்களோட குர்பான பரிபூர்ணமான நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அதே போன்று அன்பார்ந்தவர்களே, குர்பானுடைய பிரானுடைய தோல், இந்த தோலை விற்றால் குர்பான் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதே போன்று அறுக்கக்கூடியவர்களுக்கு குர்பான் இறைச்சி நாங்கள் கூலியாக கொடுத்தாலும் குர்பான் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அந்த அறுக்கக்கூடியவங்களுக்கு நாங்கள் குர்பானாகத்தான் கொடுக்கணும், ஃப்ரீயாக தான் கொடுக்கணும், அதை கூலியாக கொடுக்கலாம். அப்போ அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்கள், எந்த அளவு கண்டா யார் அல்லாஹுக்காண்டி குர்பான் கொடுப்பாங்களோ, ஒரு ஆட்டை அறுப்பாங்களோ, அந்த மாட்டுடைய ரத்தம் கீழே விழ முன்னால அல்லாஹ் எல்லா விதமான பாவங்களையும் மன்னித்து விடுகிறான். அது மட்டுமல்ல, உங்களோட வீட்டிலே அறுத்து கொடுங்க. என்ற வீட்டிலேக்கிய பலாய்கள், முசீபத்துகள், எல்லா ஆஃபத்தும் நீங்கும் இன்ஷா அல்லாஹ். அதனால் சரியான முறையில் பங்கு வச்சு சரியான முறையில் குர்பானை கொடுத்து அல்லாஹுடைய அன்பையும் ரஹ்மத்தையும் பெற்றுக்கோங்க. அதே போன்று குர்பான் அறுக்கும் பொழுது அந்த வீடியோ எடுத்து வீடியோக்களை ஃபேஸ்புக்கில், டிக்டாக்கில் போட வேணாம். ஏன்னா அந்நியர்கள் பார்த்தா அது பெரிய பிரச்சனையாக மாறும், அது எங்களுடைய சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனையாக மாறும். அதனால் தயவு செஞ்சு யாரும் வீடியோ எடுத்து போட வேணாம். இஹ்லாஸான முறையில் தக்வாவோட அல்லாஹுக்காண்டி கொடுங்கோ. அல்லாஹ் முழுமையான நன்மையை தருவான், சுவர்க்கத்தையும் தருவான். எந்த அளவு கண்டா, நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆடு, மாடு, ஒட்டகம் அல்லாஹ் என்ன செய்ய வேண்டாம், அந்த ஆட்டில் அல்லாஹ் மாட்டில் ஏற்றி அல்லாஹ் சுவர்க்கத்துக்கு அனுப்புவான் இன்ஷா அல்லாஹ். இஹ்லாஸான முறையில் கொடுங்கோ. அல்லாஹ் ரஹ்மத்து செய்வான்.